நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் சார். உட்கார். உன்னோட லீவ் அப்ளிகேஷன் பார்த்தேன். கல்யாணமா உனக்கு? எஸ் சார். கல்யாணமா? இல்லை சார், அது ஒரு பெரிய கதை சார். நான் கேட்டது சிம்பிள் கொஸ்டின். அதுக்கு எஸ் ஆர்னு ஒரு வார்த்தையில பதில் சொல்லு. கல்யாணமா? எஸ் சார். உன்னோட பர்சனல் விஷயங்கள்ல நான் தலையிடுறேன், நீ தப்பா நினைக்காத. நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்கள் நல்லதா நடக்கிறப்ப நம்ம சந்தோஷப்படுறோம். நம்ம சம்மந்தப்படலைன்னா கூட நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்கள் தவறா நடக்கிறப்ப அது நம்மளை பாதிக்குது. சொசைட்டில ஒருத்தர் நல்லவனா இருக்கிறப்ப சுத்தி இருக்க 4 பேரை அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அடடா, அவர் நல்லவரா இருக்காரு, அப்படி இருந்தா கூட இந்த உலகத்துல வாழ முடியும் போலயே அப்படின்ற நம்பிக்கையை 4 பேருக்கு கொடுக்கும். அதே மாதிரி தான் மோசமான விஷயங்களும். நியாயமா நடக்க வேண்டிய விஷயத்த ஒருத்தர் 100 ரூபா லஞ்சம் கொடுத்து உடனடியாக சாதிக்கிறப்ப அதுவும் நம்மளை பாதிக்கும். நம்ம எதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம்? அவன மாதிரியே நம்மளும் லஞ்சம் கொடுத்து இந்த விஷயத்த சாதிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணும். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா? நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியுது சார், ஆனால் எதுக்காக சொல்கிறீங்கன்னு தான் புரியல. நான் யாரை வேணா லவ் பண்ணுவேன், யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்குவேன், அதை கேட்கறது நீ யாரு அப்படின்னு என்னை பார்த்து கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன். ஒரு காதல் கல்யாணத்தில் முடிகிறப்ப அது இன்னும் 4 காதலுக்கு எக்ஸாம்பிளா இருக்கும். காதலிக்கிற சில பேருக்கு நம்பிக்கை கொடுக்குது. இப்ப புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? சார், ராஜிக்கும் உனக்கும் நடுவுல என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. எதனால நீங்க பிரியறதுக்கு முடிவெடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது. எந்த சூழ்நிலையில இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எனக்கு புரியல. நியாயமான காரணங்கள் நடுவுல இருக்கலாம். ஆனா பொதுவா வெளியிருந்து பாக்குறப்ப உங்களோட அந்த பிரிவு அவ்வளவு ஆரோக்கியமானதா எனக்கு தோணல. உங்க 2 பேரும் நான் பல தடவை பார்த்திருக்கேன். உங்களுக்குள்ள இருக்கிற நட்பு, அண்டர்ஸ்டாண்டிங், எவ்வளோ சண்டை போட்டாலும் உடனே திரும்பவும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சேர்றது, இப்படி சோ மெனி திங்ஸ். என்னடா அவன் ரூமில் தானே உட்காந்துருக்கான், இவனுக்கு என்ன தெரியும் நினைக்காத. எனக்கு எல்லாமே தெரியும். நானும் வயசை தாண்டி வந்தவன் தான். என்னோடதும் ஒரு காதல் திருமணம் தான். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்னு என்னால் ஆர்டர் போட முடியாது. ஆனால் யோசிங்கன்ற சஜஷன் மட்டும் நான் தரேன். தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி 100% திருத்தமான பெர்ஃபெக்ட் மேட்ச்னு எதுவும் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறதும் அவங்கள மாத்திக்கணும்னு நினைக்கிறதும் தான் வாழ்க்கை. இதை நீ ஏத்துக்கலாம், ஏத்துக்காம போலாம். பேசி பழகி புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தரை விட யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு எப்படி பெட்டரா இருக்க முடியும்? இது என்னோட சொந்த கருத்துக்கள். இதை அப்படியே விட்டுடலாம். இது என் பர்சனல் விஷயம். இதை பத்தி கருத்து சொல்றதுக்கு கம்பெனிக்கு உரிமை இல்லை. அபிஷியலா நான் ஒழுங்கா வேலை செய்யறேன்னா மட்டும் பாருங்க அப்படின்னு ஒருவேளை நீ சொன்னா அதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஒருத்தனோட ப்ரொஃபஷனல் பெர்ஃபார்மன்ஸ் அவங்களோட பர்சனல் குணாதிசயங்களை பொறுத்து தான் அமையும். சொந்த வாழ்க்கையில் நேர்மையா இல்லாத ஒருத்தன் அவனோட ப்ரொஃபஷனல் வாழ்க்கையில் மட்டும் எப்படி நேர்மையா இருக்க முடியும்? உன்னோட பேசிக் கேரக்டர்ஸ் நீ செய்யற வேலையிலையும் எதிரொலிக்கும். நீ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உன்னோட சொந்த வாழ்க்கையில 4 பேருக்கு உதவி பண்றவனாவும் நல்லவனாவும் நடந்துகிட்டதால தான் கம்பெனிக்கு 150 கோடி மதிப்புள்ள ப்ராஜெக்ட் கிடைச்சது. நீ ரொம்ப நேர்மையானால், தைரியமானால், ரொம்ப அன்பான பர்சன். ஆனா இப்ப இந்த கல்யாண விஷயத்துல நீ நடந்துக்கிறது அதுக்கு ரொம்ப எதிரா இருக்கு. இது உன்னோட பர்சனல் வாழ்க்கைன்னு ஒதுக்கி தள்ளிட முடியாது. அது எதிர்காலத்துல உன் ப்ரொஃபஷனல் வாழ்க்கையிலையும் இந்த கேரக்டரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். காதல்ன்றது ஒரு அருமையான ரிலேஷன்ஷிப், ஒரு கமிட்மெண்ட், பேப்பர்ல போடப்படாத ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். அதையும் தாண்டி ஒரு பொண்ணை மதிக்க தெரிஞ்சவன், ஒரு பொண்ணை நேசிக்க தெரிஞ்சவன், அவளுக்காக விட்டு கொடுக்க தயாரா இருக்கிறவன், இப்படி ஒரு காதலுக்கு பின்னாடி பல விதமான குணாதிசயங்கள் இருக்கு. இது எல்லாமே ஒரு பிசினஸ் செய்யறப்பவும் தேவைப்படக்கூடிய கேரக்டர்ஸ். ட்ரஸ்ட் அண்ட் கமிட்மெண்ட், இந்த ரெண்டும் ஒரு பிசினஸுக்கு முக்கியமான ஒரு குவாலிட்டிஸ். அது உன்னோட சொந்த வாழ்க்கையில இல்லைன்னா ப்ரொஃபஷனல் வாழ்க்கையிலையும் எதிர்பார்க்க முடியாது. சொந்த வாழ்க்கையும் ப்ரொஃபஷனல் வாழ்க்கையும் ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி. ஒரு பக்கம் 1 ரூபாயாவும் இன்னொரு பக்கம் 2 ரூபாயும் இருக்க முடியாது. என்னோட பர்சனல் வாழ்க்கை வேற, ப்ரொஃபஷனல் வாழ்க்கை வேறன்னு ஒருத்தன் சொன்னா அவன் இரட்டை வேஷம் போறான்னு அர்த்தம். இல்லைன்னா அப்படி வாழ்றவன் பரிதாபத்துக்குள்ளானவன்னு அர்த்தம். நான் சொல்ல வர்றது இதுதான். ஒரு கணவனா வீட்லயும் ஒரு கண்ட்ரி ஹெடா இந்த ஆஃபீஸ்லயும் நான் பண்ற 2ம் வேற வேற ரோலா இருக்கலாம். ஆனா நேர்மையா இருக்கிறது, கமிட்மெண்ட்டை சின்சியரா ஃபாலோ பண்றது, உண்மையை பேசுறது, இதெல்லாம் ஒருத்தரோட கேரக்டர்ஸ். இது ஆஃபீஸ்ல ஒரு மாதிரியும் வீட்டில் ஒரு மாதிரி இருக்க முடியாது இல்லையா? புரியுது சார், ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை சார். இது வேற. உங்களுக்கே இது புரியும் சார். எனக்கு தெரிஞ்ச நான் பார்க்குற விஷயங்களை வச்சு உனக்கு அட்வைஸ் பண்ணேன், அவ்வளோதான். தேங்க்யூ சார். ஒரு ஆஃபீஸில் நல்ல டீம்மேட்டாக இருக்கிற 2 பேர் வாழ்க்கை பூரா நல்ல சோல்மேட்டாக இருக்க முடியும் தான் நான் நினைக்கிறேன். அதைத்தான் நான் நம்புகிறேன்.
அதை தாண்டி அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்க முடியலன்னா பிரச்சனை வெளியே கிடையாது, அவங்க கிட்ட தான். சில விஷயங்களை நான் நேரடியாக பேச விரும்பல, பேசவும் கூடாது. ஆனா உனக்கு இந்த மாதிரி நேரத்துல யாராவது ஒருத்தரோட அட்வைஸ் கண்டிப்பா தேவைப்படும். ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா. சார் நீங்கள் எப்போவுமே இது தப்பாக சொன்னதில்லை சார். அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா மனுஷனுக்கும் இருக்கிற பிரச்சனைகள் வேற வேற. வாழ்க்கைன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு பரீட்சை. அதுல நிறைய பேர் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் மற்றவங்கள பார்த்து அதே மாதிரி காப்பி அடிச்சு எழுதணும்னு நினைக்கிறது தான். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற கொஸ்டின் பேப்பர்னு யாருக்குமே தெரியறது இல்லை. நான் சொல்றதை நீ ஃபாலோ பண்ணணும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். இங்க பார், உனக்குள்ள உள்ள பட்சி என்ன சொல்லுதோ அதை கேளு, அதுக்கு பயந்து நடந்துக்க. தட்ஸ் ஆல். நீ போலாம். தேங்க்யூ சார்.